நம்ம குழந்தைகளுக்கு தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா கொடுத்து வச்சவங்க, அதுவுமே கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி இருந்தாங்கன்னா ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஆமாங்க, என் பையனுக்கு இருக்க கொள்ளு தாத்தா பாட்டியை தான் பார்க்கறக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். 4 மாதம் குழந்தைய தூக்கிட்டு போகிறது ரிஸ்க்கு தான், இருந்தாலும் அவங்களோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு என்னைக்கு வேணும்னு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் போகிறது பார்த்திங்கன்னா நாகர்கோவில். இந்த மாதிரி ட்ரெயினில் அவனுக்கு ஒரு செட்டப் பண்ணி தூங்க வச்சாச்சு. ஏசி கோச்சில் அவங்களே தலகாணி பெட்ஷீட்லாம் கொடுப்பாங்க. அதை இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா குழந்தைய கொண்டு போகிறவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ப்ரைவசி கிடைக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து அடுத்த ட்ரெயின் பிடிச்சி அங்கேயும் இதே செட்டப் பண்ணி அவனை தூங்க வச்சாச்சு. ஒரு வழியாக அந்த ட்ரெயின்லேருந்து இறங்கி மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி போனால் பாட்டியை போய் பார்த்துடலாம். பாட்டி தத்தா ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்கள், அவங்க எங்களை பார்த்தோன்னே கேட்ட கேள்வி இதுதான். பேரனை பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் நேரம் கொஞ்சம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் அவனை வந்து நாங்கள் வீட்டில் எல்லாம் செட்டப் பண்ணி தூங்க வச்சோன்னே தான் எங்களுக்கு அப்பாடான்னு இருந்துச்சு. காலையில் பார்த்தீங்கன்னா புரோட்டா, ஆப்பம், புட்டு, கடலைக்கறி வச்சு ஸ்பெஷலாக சாப்பிட்டாச்சு. இதுதான் நாகர்கோவிலோட ஸ்பெஷல். மத்தியானம் என்ன செஞ்சோங்கிறது அடுத்த வீடியோ பார்க்கலாம். என்ன மக்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.